ஹாய்ங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கெட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இங்க நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பிளாக் அமெரிக்கனா இருப்பாரு. ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஒயிட் அமெரிக்கனா இருப்பாங்க. உங்க வீட்டுல உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்க. கூட்டு போன இடத்துல அவங்க எல்லாருமே ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன் இப்படி வித்தியாசமா எல்லாரும் நடந்துக்கிறாங்கிறது எல்லாமே கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்டோட தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனல் எல்லாருமே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா அவங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பிளாக் அமெரிக்கன் ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் போனை பார்த்துட்டு. அவங்க கார்ல இருந்து ஒருத்தவங்க அவன் பக்கத்துல வந்து காரை நிப்பாட்டிட்டு பேசிட்டே இருக்காங்க. சோ அவன் அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு இருக்கான். அந்த கார்ல இருந்து ஒருத்த வந்து அந்த பையனை கடத்திட்டு அந்த காருக்குள்ளேயே போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படிதான் படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி கட் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு கிறிஸ். அவன் ஒரு பிளாக் அமெரிக்கனா இருக்கிறான். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பிளாக் ஒயிட்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ பிளாக் இருக்கிறதுனால அவனை கொஞ்சம் வித்தியாசமா தான் எல்லாருமே பாத்துப்பாங்க. சோ அதனால அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அவ பேர் தான் ரோஸ். இவர் ரொம்பவே ஒரு பெரிய பணக்காரி. நம்ம ஹீரோ ஒரு போட்டோகிராஃபரா இருப்பான். சோ ஒரு போட்டோ எடுத்து பாத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பா. கிறிஸ், நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்க அப்பா அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க நம்மள மீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, சோ அவங்க வீட்டுக்கு நம்ம போகணும்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம கிறிஸ் வேணாம், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ஒண்ணு ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க, என் கூட வான்னு சொல்றான். சரி நம்ம ஹீரோ வேற வழி இல்ல, சரி வரேன்னு சொல்லி முடிச்சிடறான். அடுத்த நாளே நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு கூட்டிட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஒரு போலீஸ் ஆபீசர். அவன் சோ அவனுக்கு கால் பண்ணிட்டு, டே மச்சான், நான் யாரோட அப்பா அம்மா பார்க்க போறேன், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிருக்காங்களா, நான் வேற வழியில தான் போறேன்னு சொல்றான். கேட்டு இருந்த அவன் ஃப்ரெண்டு, டே மச்சான் அங்கெல்லாம் போவாத, சொன்னா கேளு, அதெல்லாம் சரிப்பட்டுறாது, அவங்க ஏதாவது ஒண்ணு பேசிடுவாங்கன்னு சொல்றான். டே அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனைடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி ஓகேடா பாத்து போயிட்டு அதுனா கூப்பிடுன்னு சொல்லி வச்சிடறான். நம்ம ஹீரோவும் அப்படியே ரோட பாத்துட்டே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்குது. சோ அதான் நம்ம ஹீரோயினோட வீடு. அங்க போய் பாக்குறோம், நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அவனை ரொம்பவே நல்லாவே வெல்கம் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். சரி ஓகே, எல்லாமே சரியா நடக்குதுங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒவ்வொரு ரூமா சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. சோ கிச்சன்ல போயிட்டு இருக்கும்போது பிளாக் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு அளவுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பாக்குறான். அங்க கார்டன்ல இன்னொருத்தர் கருப்பா ஒருத்தர், ஒரு பிளாக் மேன் ஒருத்தர் நிக்கிறாரு. இதையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குறான். என்னடா இது, வேலைக்காரங்க மட்டும் பிளாக்லயே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது மார்னிங் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த வேலை பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்துல இருந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துடுறான். அவன் சரியான ஒரு சைக்கோ மாதிரி. ஸோ அப்படியே வந்து நாள் ஓடிடுது. அதுக்கப்புறம் நைட் அவங்க வந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கலாச்சிட்டு இருக்கான். சும்மா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அதை ரொம்ப ஈஸியா கூலா எடுத்துக்கிறான். இன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்காக பெட்ரூம் போறாங்க. சோ அங்க நம்ம ஹீரோ நல்லாவே யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா இந்த வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்காங்க, கருப்பினங்கள் எல்லாருமே வந்து வேலைக்காரங்களா இருக்காங்க, இவங்க அண்ணன் ஒரு சைக்கோவா இருக்கான், ஒருவேளை நம்ம வந்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சரி தூக்கம் தான் வரல, வெளியே போயிட்டு ஒரு தம் அடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறான். அங்க போய் பார்த்தா அந்த கார்டன்ல நின்றுட்டு இருந்தாரு தானே, அவர் வேகமா ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோ லைட்டா நவுண்டுறான். ஆனா அவர் அப்படியே தாண்டி ஓடிட்டே இருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த கிச்சன்ல இருந்த லேடி, அவங்க ஒரு கிளாஸ்ல நின்னு ஒரு மாதிரி அவங்க அழக ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை ரொம்பவே ஷாக்காவே பாக்குறான். இது அவங்க வெளியே யாரையும் பார்த்து பண்ணல, அந்த கிளாஸோட ரிஃப்ளெக்ஷன்ல அவங்க அழகு அவங்க ரசிக்கிற மாதிரி பண்றாங்க. நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா போய் ரூம்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா லைட் ஆன் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா. அவங்க அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க தம்லாம் அடிப்பீங்களா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க வந்து உட்காந்துருங்க, என் கூட கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு டீ கப்புக்குள்ள ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி சுத்துறாங்க. அப்படி சுத்த நம்ம ஹீரோவால எதுவுமே அசையவே முடியல. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கண்ணீர்லாம் வருது. அவரால் ஒரு பாடியை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹீரோனோட அம்மா ஹீரோவை அப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணி வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கனவுல உலகத்துல பறக்கிற மாதிரி அப்படிலாம் ஃபீல் பண்றாரு. டக்குன்னு எந்திச்சு பார்த்தா அது ஒரு கனவுங்கிற மாதிரி எந்திக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க வீடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கார்டன்ல வேலை பார்த்துட்டு இருந்தவரு டக்குன்னு வந்து, சாரி நேற்று நைட்டு உங்களுக்கு இடிக்கிற மாதிரி வந்துட்டேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒண்ணு புரியுது, அப்ப நான் வந்து கனவு கிடையாது, அப்ப இங்க ஏதோ நடந்துட்டே இருக்கு. சோ அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பணும்னு நினைக்கிறாரு. சரி நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட போயிட்டு கேட்கறாரு, இந்த வீட்டுல யாருக்கும் நான் இருக்கிறது பிடிக்கல, சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. கேட்டு இருந்த நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து ரொம்ப யோசிக்கிற, எங்க வீட்டுல எல்லாருக்குமே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னைக்கு நைட் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது எங்க வீட்டுல, நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, சோ அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பி போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு நினைக்கிறான். சோ அந்த கார்ல இருந்து நிறைய கெஸ்ட் மாதிரி நிறைய பேர் வராங்க. வந்துட்டு அந்த கார்டன்ல வர கட்டி பிடிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ எல்லார்ட்டையும் கூடயும் பேசிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற
எல்லாருமே ஹீரோ ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க, ஒரு மாதிரி ஆச்சரியமா. அங்குள்ள ஆன்ட்டி நம்ம ஹீரோவை அப்படி ஆம்ஸ் எல்லாம் சும்மா தொட்டு பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, இது என்னடா எல்லாரும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாருமே நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் அதே மாதிரி பிளாக்கா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யார் அவன் நம்மாலு, அவன்கிட்ட போய் நம்ம பேசலாம் சொல்லிட்டு பேசி கொடுக்கறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா அவன் பேசுறது மட்டும் தான் நார்மலா இருக்கு, மத்தபடி அவன் நடந்துக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் அமெரிக்கன் மாதிரி தான் இருக்கு. சோ அவனுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான், ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான். அடுத்த ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இங்க பாரு எனக்கு சுத்தமா பிடிக்கல, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அல்ற மாதிரி போறா. சரி ஓகே நான் இருக்கிறேன்னு சொல்றான். அரே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, டே மச்சான் இங்க எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்கடா, எனக்கு சும்மா தொட்டுலாம் பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ ஃபர்ஸ்ட் டைம் அங்க இருந்து கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ சரி ஓகேடா நான் அப்படி கிளம்புறேன் இன்னைக்கு பாத்துட்டுன்னு சொல்றான். டே மச்சான் எதுவும் பிரச்சனைனா எனக்கு மறக்காம கால் பண்றான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் அவன் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ அப்படி வெளியே வந்துட்டு எல்லாரோடையும் பாத்துட்டு இருக்கான். அப்போ அந்த பிளாக் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, சோ அவனை எப்படியாவது போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பணும், ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஒன்னு எடுக்கிறான். அந்த போன்ல ஒரு பிளாஷ் ஆன் ஆயிருந்திருக்கு போல. அந்த பிளாஷ் அடிச்சோன்னுமே இங்க இருந்தவன் ரொம்பவே கோவமாயி ஒரு மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வந்து ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி போயிடுறான். அடுத்த ரூமுக்கு வந்துட்டு அவன் வந்து சாரி கேட்கறான் நம்ம ஹீரோட்ட. சாரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்னன்னா வித்தியாசம் நடந்துக்கிறான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட போயிட்டு திரும்பி அதே தான் சொல்றான், இங்க பாரு எனக்கு இங்க செட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பிங்கோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாண்டு இருக்காரு. அந்த கேம் எதுக்கு விளையாடுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை விற்கிறதுக்கு தான் விளையாண்டு இருக்காங்க. இதுல ஜெயிக்கிறவங்க தான் ஹீரோவை எடுத்துக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு கேம் அது. நிறைய பேர் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு தாத்தா ஒருத்தர் எடுத்துறாரு. அங்க சுத்தி பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணன், அவங்க அம்மா எல்லாருமே ஒரே டீம் தான். சோ அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோ இங்க வரைச்சிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு திருப்பி நைட்டு கூட்டு வந்துட்டு இருப்பா. அங்க வந்து பார்த்தா அந்த கிச்சன்ல வேலை பாக்குற அந்த லேடி, அப்புறம் நம்ம இருப்பாரு இல்லையா அவர் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அப்படியே தாண்டி போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் டாலா கருப்பா இருந்தார் இல்லையா, அவரோட போட்டோவை அவரோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காரு இல்லையா அவருக்கு அனுப்பிடுவான். இதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு உடனே கால் பண்ணி, டே நீ அனுப்பின போட்டோ யாருன்னு தெரியுதாடா, டே இவன் தாண்டா எல்லாரையும் கடத்திட்டு போனவன், அதாவது பிளாக் அமெரிக்கன் யார் எங்க இருந்தாலுமே நிறைய பேரை கடத்திருக்கான், உனக்கு தெரியலடா, இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றான். இது கேட்டது நம்ம ஹீரோ, டே நினைச்சண்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நினைச்சண்டா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு என்னன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க யாருக்கும் என்ன பிடிக்கல, சோ நான் இங்க இருந்து கிளம்புவோன்னு சொல்றா. இது கேட்டது நம்ம ஹீரோயினும் சரி ஓகேவா நம்ம கிளம்புவோம்னு சொல்றா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கபோர்ட் ஒன்று ஓப்பனா இருக்கு. சோ அந்த கபோர்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதுல ரெட் கலர்ல ஒரு டைரி ஒன்று இருக்குது. சோ அதை ஓப்பன் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட போட்டோ நிறைய வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் நிறைய பேரை டேட் பண்ணிட்டு இருப்பா. சோ அதுல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வரிசை அடுக்கி வச்சிருப்பா. சோ நம்ம ஹீரோவும் பாக்குறான், என்னடா நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாம் பிளாக்காவும் இருக்கானுங்க, என்னடா வித்தியாசம் நடந்துட்டு இருக்குன்னு யோசிக்கிறான். இப்போ சட்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறான் அந்த ரூமுக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்லவா கிளம்புவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ கீழே வந்து பார்த்தா இந்த டோருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினோட அண்ணக்காரா இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பெரிய ராட் எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றான், அவரை பயன்படுத்தாதீங்க, அவன் பயப்படுறான்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் இங்க பாரு இந்த கீயை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து, நம்ம போயிடுவோம்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் அழுற மாதிரி அழுதுட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு சிரிக்கிறா. இங்க பாரு கீ என்கிட்ட தான் இருக்கு, நல்லா முடிஞ்ச தப்பிச்சுக்கோங்கிற மாதிரி சிரிக்கிறா. பார்த்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. சரி ஓகே இவ்வளவு அந்த டீம்ல ஒருத்தங்க தான் நம்ம வச்சு கூட்டு வந்து கழுத்து எடுக்கிறா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கப்ல ஸ்பூன் போட்டு கலக்குறாங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ ஹிப்னாட்டிஸ் ஆகி அப்படி கீழே மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பாக்குறாரு, ஆனா அவர் கால் எடுக்கவே இல்லை. இப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ நல்ல ஒரு பெல்ட்டால கட்டிருக்காங்க, கை கால் எல்லா இடத்தையும் கட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கு. ஸோ அந்த டிவில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஹீரோனோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய டாக்டரா இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா வயசானவங்க இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களோட மூளையை தனியா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இப்ப இளமையா இருக்கிற ஒருத்தவங்களோட உடம்புல அவங்களோட பிரெயின் வச்சிருவாங்க. இது மூலியமா வயசானவங்க திரும்பி இளமைக்கே போயிருவாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்போ அந்த சின்ன வயசுல இருக்கிறவங்க உங்களோட ஆத்மா மட்டும் அவங்ககிட்டே இருக்கும். இப்பமாச்சும் ஒரு அதிகமான பிளாஷ் லைட்டோ இந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆத்மா வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல போயிருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அதுல டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. சோ லாஸ்டா ஃபைனலா ஒரு டீ கப்பை காட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோ அப்படி ஹிப்னாட்டிஸ் ஆகி அப்படி மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ட்டையும் போயிட்டு இந்த மாதிரி அவங்களை கடத்துறவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சோ அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டை கடத்திருக்காங்க, சோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறான். அவனோட ஹையர் அஃபீஷியல்ஸ் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ரொம்பவே காண்டாவறான்.
நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு நோட்ல எல்லாத்தையும் எழுதுறான். அவன் ஹீரோ எப்போ போனா எப்போ அவன் கால் பண்ணான்னு சொல்லி அங்க நடக்கிறது எல்லாமே ஒரு பிளான் மாதிரி போடுறான். போட்டுட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றான். கிறிஸ் அங்க இருக்கானாமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்காக இல்ல அவன் மத்தியானமே கிளம்பிட்டான்னு சொல்லிடுறா. மத்தியானமா அவன் என்கிட்ட ஈவினிங் பேசினாமா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் டக்குனு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்க. அதாவது உனக்கு என் மேல ஆசை, அதுக்காக கிறிஸ்த நீ கொலை கூட பண்ணிட்ட, அவனை சும்மா விட மாட்டேன், எல்லா போலீஸ்டையும் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டக்குன்னு போன் வச்சிடறான். நம்ம ஹீரோக்கு ஒரு டிவில இன்னொரு வீடியோ ஒன்று காமிக்கிறாங்க. அந்த வீடியோல இந்த தாத்தாக்கு தான் அவரோட பிரெயினை மாத்துறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் காமிக்கிறாங்க. அவர் ரொம்பவே தேங்க் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அட பாவீங்களா, என்ன கூட்டு வந்து இப்படி பண்ணி சித்திரவதைப்படுத்துறீங்களான்னு சொல்லி. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு ஆன்டி ஒருத்தங்க தொட்டு பார்த்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு நம்மளை இப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவை கருப்பான ஒரு உடம்புல ஒரு பையன். ஸோ அது மூலியமா அவங்க வாழணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க மூலியமா வாழ்ந்துக்குப்பாங்க. கட் பண்ணா நம்ம இந்த தாத்தாவை கட்டுறாங்க. அந்த தாத்தாவோட பிரெயினை தனியா ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட்டுற சொல்றாங்க அவனோட பிரெயினை கட் பண்றதுக்காக. நம்ம ஹீரோனோட அண்ணன் அந்த இடத்துக்கு போயிட்டு அவனோட கட்டெல்லாத்தையும் லூஸ் பண்றான். இது தாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஒரு கம்பெடுத்து அடிச்சு அவனை படுக்க போட்டுறான். அப்படியே அந்த ஆப்ரேஷன் ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா இருக்காரு. ஸோ அவரையும் ஒரு கம்பு வச்சு குத்தி கொண்டுறான். அந்த இடத்துல ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து முறைக்கிறான். ஆனா அவங்களும் ஓடிடுறாங்க. ஹீரோனோட அம்மா டக்குனு அந்த கப்பை காமிச்சு அவன் ஹிப்னாடைஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது கப்பை தட்டி விட்டு அவரையும் கொண்டுறான். சரி தப்பு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றப்போ ஹீரோனோட அண்ணன் அங்கிருந்து எழும்பி திரும்பி குத்த வரான். விடாம நல்லா குத்தி கொன்னுட்டு நம்ம ஹீரோ அப்படி கீழே போயிடுறான். கீழே போனதுமே அங்க ஒரு கார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆயிரான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கிச்சன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த காருக்கு நடுவில் வந்துருவாங்க. ஸோ அவங்க அந்த கார்ல அடிப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பாவப்பட்டு வண்டி நிப்பாட்டிடுவான். அவங்க எடுத்துட்டு வண்டியில வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பான். டக்குன்னு அவங்க முடிச்சுட்டு ஒன்னாலதான் எங்க பிளான் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்ல அவங்க பாட்டி தான் சொல்றாங்க. அப்போ சடனா அந்த கார் திரும்பி நேரம் ஒரு மரத்துல இடிச்சு நின்றுது. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரா. அப்போ சடனா ஒருத்தர் வேகமா ஓடி வராரு. அது அந்த கார்டன்ல இருப்பார்ல, அது அவங்க தாத்தா. ஸோ அவங்க தாத்தா வேகமா ஓடி வராரு. அவர் நம்ம ஹீரோ மடக்கி சண்டை போட்டு இருக்காரு. சடனா நம்ம ஹீரோ அதுல உள்ள பிளாஷ் லைட் எடுத்து அவர் மேல அடிச்சு விட்டுறாரு. ஸோ பிளாஷ் லைட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அந்த ஆள் சடனா திரும்பி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கண்ணை என்கிட்ட கூட நான் அவனை கொல்றேன்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியாதுல்ல. ஸோ அவளும் நம்பி கண்ணை கொடுத்துட்றா. அவன் யோசிக்காம டக்கு நம்ம ஹீரோனே கன் எடுத்து சுட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு யாருக்கும் யூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே சுட்டு செத்துறான். ஸோ 3 பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த கன் எடுத்து ஹீரோ கொல்லணும் தான் ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். ஸோ அவட்ட சொல்றான், இங்க பாரு நான் எங்க வீட்டில் சொன்னதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், ஆனா உண்மையை நான் ஒண்ணுதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டிருந்த நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அவரோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டுறா. அப்போ கூட ஹீரோயின் எதுவுமே பண்ணாம சிரிச்சுட்டே தான் இருக்கா. அப்போ சடனா அங்க ஒரு போலீஸ்கார் வருது. உடனே நம்ம ஹீரோயினும் அங்க பாத்துட்டு, இங்க பாருங்க என்னை கொலை பண்ண பாக்குறான், குடும்பத்தையே கொண்டுட்டான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றா. இந்த கார் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். நம்ம ஹீரோ சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நம்ம ஹீரோயின் சாவற மாதிரி காட்டுறாங்க. இதோட படம் முடியுது. உங்களுக்கு என் வாய்ஸ் இந்த படமும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா அவங்க சேரும்.